நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நிதானத்தை விதைத்து நிர்வாகத்திறனால் நிமிர்ந்து நிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமணமே, ஒளிரும் முழுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, கனியே பனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைத்துதான் ஆரம்பம் செய்வார். தமிழை தமிழே என்று பல இடத்தில் பேசுவார். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் முதல்வரின் தாரக மந்திரம். அதிகாலை 5 மணிக்கே எழுந்து உடற்பயிற்சி செய்வது முதல் இரவு வரை மக்கள் பணியில் ஈடுபடுவது வரை அவரது சுறுசுறுப்பு எங்களை போன்ற மாணவர்களுக்கு ஒரு சிறந்த பாடம். எங்களை போன்ற மாணவர்களுக்காக அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கான உன்னதமான திட்டம். பசியில்லாமல் நாங்கள் படிக்க வேண்டும் என்று அவர் காட்டிய அக்கறை ஒரு அப்பாவின் அன்பை போன்றது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், தாய் மாணவர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தியவர். அவர் பதவியேற்கும் போது சொன்ன அந்த மந்திர சொல் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. தான் முதலமைச்சர் என்பதை விட மக்களில் ஒருவர் என்று சொன்னதை செயல்படுத்தியவர். நிதானமான நடை, நேர்மையான பார்வை, முரசொலிக்கும் சொல்லாற்றல் முத்தமிழரின் வளர்ப்பே. அரியணையில் அமர்ந்தாலும் அடியாரின் குரல் கேட்பவர். ஆட்சியில் உயர்ந்தாலும் அடக்கம் மறவாதவர். சொல்லில் அல்ல செயலில் சாதனை படைத்த தலைவர். பெண்ணுக்கும் மாணவிக்கும் பாதை அமைக்கும் நெஞ்சம். ஏழையின் கண்ணீரை துடைக்கும் அன்பின் அரசியல் முத்தம். கலைஞர் காட்டிய வழியிலே கனவுகளை நினைவாக்கி தமிழ்நாட்டை முன்னேற்றும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். விதைகள் எல்லாம் விருட்சமாகும் என்பதில்லை, விதைப்பது எதுவோ விருட்சங்களாக மாறுகிறது. அன்பை விதைக்க அன்னை தெரசா உருவானார். அகிம்சை விதைத்து அண்ணல் காந்தி உருவானார். பண்பை விதைக்க பாரதியார் உருவானார். கடமையை விதைத்து காமராஜர் உருவானார். எளிமையை விதைக்க ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஐயா உருவானார். நேர்மையை விதைத்து அம்பேத்கர் உருவானார். நிதானத்தை விதைத்து நிர்வாகத்திறனால் நிமிர்ந்து நிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா உருவானார். களத்தில் நின்றால் தளபதி, ஆட்சி கட்டலில் அமர்ந்தால் மக்களின் முத்துவே. பதவியை அதிகாரமாக பார்க்காமல் பொறுப்பாக பார்க்கும் மக்களுக்கான முதல்வர் நீங்கள். தமிழ்நாடு தலைகுனியாது, அடக்குமுறைக்கு அடிபணியாது, அறவழியில் நின்று நீதியை வென்று உலகமே வியக்கும் அன்பு. திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனே, காலம் போற்றும் தமிழ்நாட்டின் காவல் அரணே, வாழ்க உங்களது மக்கள் பணி. என் உரைக்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.